அனைவருக்கும் வணக்கம். தனுசு ராசிக்காரர்களுக்கு எண்ணி 3 நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் ராசியின் அதிபதியான குருவிற்கு நட்பு கிரகமாகவும் ராசிக்கு சகாயமானவராகவும் திகழக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு 5 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் இதுவரை லாபஸ்தானத்தில் வலம் வந்த சூழலில் தற்போது விரயத்திற்கு சென்றாலும் அங்கு ஆட்சி பலம் பெறுகிறார். ராசியின் அதிபதியான குரு மிக வலுவாக உச்சம் பெற்று தனது பார்வையை செவ்வாயின் மீது பதிவதால் குரு மங்கள யோகம் நிறைவாக கிடைக்கிறது. எனவே விரயஸ்தானம் என்றாலும் கூட இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு விரயாதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால் பல்வேறு வகையான சுப விரயங்கள் நிறைவாக அதிகரிக்கும். அலைச்சல் அதிகரித்தாலும் கூட அதற்கு ஏற்ற வகையில் ஆதாயம் நிறைவாக கிடைக்கக்கூடிய அற்புதமான தருணமாக உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை திட்டமிட்டு நுட்பமாக பயன்படுத்திக் கொள்வது தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களுடைய கையில்தான் இருக்கிறது. பொதுவாக செவ்வாயை பொறுத்த வரைக்கும் நவ கிரகங்களிலே மங்களகாரகன், பூமிக்காரகன், சகோதரக்காரகன், உத்வேகக்காரகன் என்று பல பெயர்களில் அழைக்கப்படுகிறார். அப்படிப்பட்ட செவ்வாய் நவ கிரகங்களிலே மனித வாழ்வில் பல அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தியும் ஆற்றலும் வல்லமையும் பெற்றவராக பார்க்கப்படுகிறார். ஏனென்றால் நவ கிரகங்களிலே சனி மற்றும் குரு ஆகிய 2 கிரகநிலைகளுக்கு அடுத்தபடியாக சிறப்பு பார்வை பெற்ற ஒரே கிரகம் என்று சொன்னால் அது நிச்சயமாக செவ்வாய் என்று தெளிவாக சொல்லிவிட முடியும். ஏனென்றால் குரு பகவான் 5, 7, 9 ஆகிய இடங்களை பார்க்கும்போது சனி மிகவும் வலுவாக 3, 7, 10 ஆகிய இடங்களை பார்க்கும்போது செவ்வாய் தனது பார்வையை மிகவும் வலுவாக 4, 7, 8 ஆகிய இடங்களின் மீது செலுத்துகிறாருங்க. செவ்வாய் இந்த வேளையில் தனது சப்தம பார்வையை 7ஆம் இடத்தில் பதிக்கும் போது சப்தம பார்வை எங்கு பதிகிறதோ அதன் காரணமாக 100% நன்மையும் வளர்ச்சியும் நிறைவாக கிடைக்கும். அதே போன்று 4ஆம் பாதத்திற்கு சேர்க்கக்கூடிய வகையில் 4ஆம் பார்வை பதியக்கூடிய இடத்தில் 75% நன்மை நிறைவாக கிடைக்கும். அஷ்டமஸ்தானத்தை 8ஆம் பார்வையை பார்க்கும்போது 25% மேற்பட்ட நன்மையை கொடுக்கிறாருங்க. குரு பகவான் முழுமையாக தனது பார்வை அத்தனையிலும் 100% பலன்களை கொடுத்தாலும் செவ்வாய் மிகவும் வலுவாக சப்தமத்தில் அதீத நன்மையையும் 4 மற்றும் அஷ்டமஸ்தானங்களில் பார்க்கும்போது சில அதிரடியான மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றவராக பார்க்க அதோடு மட்டுமல்லாது செவ்வாயை பொறுத்த வரைக்கும் ஆட்சி பலமும் உச்ச பலமும் பெறும்போது நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி உறுதியாகவே வரும். என்றால் பூமிக்காரகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால் உறுதியாகவே எண்ணி 3 நாளில் உங்களுடைய பெயரில் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்கக்கூடிய அல்லது விற்கக்கூடிய முயற்சியில் நல்ல வெற்றி வாய்ப்பு தேடி வரும். பூமிக்காரகனின் அருளால் நிலம் சம்பந்தப்பட்ட பணிகள் எதுவாக இருந்தாலும் அதிரடியான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. உத்வேக காரகன் என்று அழைக்கப்படுவதால் செயல் வீரம் அதிகரிக்கும். மந்தமான சூழ்நிலையிலிருந்து அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல பணிகளை செய்து முடிக்க முடியும். குறிப்பாக விளையாட்டுத்துறை, மருத்துவத்துறை, ரியல் எஸ்டேட் துறை, விவசாயத்துறை, காவல்துறை மற்றும் அரசியல் சார்ந்த பணிகள் போன்ற அனைத்திலும் அதிரடியான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அளவிற்கு தைரியமும் துணிச்சலும் வீரமும் ஆற்றலும் வெளிப்படுத்தக்கூடிய அற்புதமான வாய்ப்பை சந்தர்ப்பத்தை இந்த வேளையில் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால் விரைவாக உங்களை தேடி வரும். இந்த துறைகளில் ரீதியாக உங்களது திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயமாக இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். செவ்வாய் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த வேளையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் சிறப்பாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் வலுவாகவே கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மங்களகாரகன் என்று அழைக்கப்படுகிறாருங்க செவ்வாய். மனித வாழ்வில் திருமணம் போன்ற சுப நிகழ்வுகள் கைகூட வேண்டும் என்றால் உறுதியாக செவ்வாயின் அருள் இருந்தால் மட்டும்தான் அது சாத்தியம் என்று நிச்சயமாக சொல்லிவிட முடியும். அப்படிப்பட்ட செவ்வாயின் அருள் இருந்தால் மட்டும்தான் திருமணம் போன்ற நல்ல சுப நிகழ்வுகளும் தடையில்லாமல் விரைவாக கைகூடும். செவ்வாய் தோஷம் உள்ளிட்ட சில சிரமங்கள் தசாபுத்திகளின் அடிப்படையில் இருந்தால் நிச்சயமாக கவனத்துடன் செயல்பட வேண்டும். ஆனால் செவ்வாய் ஆட்சி பலம் பெறுவதால் இந்த தருணத்தில் பல தோஷங்களும் நீங்கி நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மங்களகரமான காரியங்கள் விரைவாக கைகூடுகிறது. ஏனென்றால் செவ்வாய் ஆட்சி பலம்
பெற்று வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் குரு உச்சபலம் பெற்று செவ்வாயை வலுவாக பார்ப்பதால் குரு மங்கள யோகமும் அபரிவிதமாக கிடைப்பதால் எண்ணி 3 நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே செவ்வாயின் ஆட்சி பலத்தின் காரணமாக நிறைவாக சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது. செவ்வாய் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் வளத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது சகோதரக்காரகராகவும் பார்க்கப்படுகிறார். உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மன சிக்கல்களையும் பல்வேறு வகையான சொத்துக்கள் ரீதியான பிரச்சனை உள்ளிட்ட பல காரியங்களையும் இந்த தருணத்தில் தகர்த்தறிந்து சகோதரக்காரகன் ஆட்சி பலம் பெறுவதால் இந்த தருணத்தில் உறவுகளுக்கிடையே மிக சிறப்பான வளர்ச்சி நிச்சயமாக உறுதியாக கிடைக்க இருக்கிறது. எனவே இந்த தருணத்தை தவறவிடாமல் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாயின் அமைப்பால் உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய மனஸ்தாபம் முற்றிலுமாக நீங்கும். குறிப்பாக எண்ணி 3 நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் நீதிமன்ற வழக்குகள் பாக பிரிவினை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு சுமூகமாகவே ஆட்சி பலம் பெறக்கூடிய செவ்வாய் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்கிறார். செவ்வாய் பகவான் வலுவாக பலம் பெற்ற அமைப்பில் ஆட்சி பலம் பெற்று அமர்வதால் வீடு, நிலம், சொத்து போன்றவை வாங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பல்வேறு வகையான செல்வ செழிப்பு உங்களை தேடி வருவதோடு மட்டுமல்லாது உடல் வலிமையும் தைரியமும் உடல்நல ஆரோக்கியமும் சிறப்பாக அமைவதால் பல காரிய தடைகளை தவிடுபடியாக்கி முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாகவே செவ்வாயின் அமைப்பால் நிறைவாக உங்களை தேடி வருகிறது. தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது பொதுவாகவே செவ்வாய் ஆட்சி பலம் பெறக்கூடிய இந்த தருணத்தில் ஆற்றல் வீரம் அதிகரிக்கும், வேகம் அதிகரிக்கும், மனதிடத்துடன் பல வாழ்க்கையை நம்பிக்கையுடன் அடுத்தடுத்து முன்னேற்ற பாதையில் எடுத்து செல்லக்கூடிய வகையில் ஆற்றல் அதீதமாக கிடைக்கும். எனவே தவறவிடாமல் இந்த வேலையை சரிவர பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மிக சிறப்பான நல்ல மாறுதலும் முன்னேற்றமும் அபரிவிதமாகவே உங்களை தேடி வரும் என்பதில் சந்தேகமே இல்லை. தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் பூர்வ புண்ணியாதிபதியும் விரையாதிபதியுமாக இருக்கக்கூடிய செவ்வாய் விரயத்தில் ஆட்சி பலம் பெற்றாலும் நிறைந்த சுப விரயங்களை ஏற்படுத்தி கொடுப்பதால் இந்த தருணத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல்வேறு வகையான சுப காரியங்கள் இந்த தருணத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எவ்விதமான காரிய தடையும் சிக்கலும் சிரமமும் இன்றி உறுதியாகவே கைகூடும். நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்பும் அபரிவிதமாகவே உங்களை தேடி வருகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு. அது மட்டுமல்லாது தனது பார்வையை இந்த தருணத்தில் 3, 6, 7 ஆகிய இடங்களில் வலுவாக பதிக்கிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் முன்னேற்றத்திற்கு முட்டுக்கட்டை இடக்கூடிய காரிய தடைகள் எதுவாக இருந்தாலும் அவை உறுதியாகவே தைரியத்துடனும் துணிச்சலுடனும் தகர்த்தெறியக்கூடிய சிறப்பான வேலையாக இந்த தருணம் அமைகிறது. விளையாட்டுத் துறையில் அபரிவிதமான சாதனைகளை புரிய முடியும். மருத்துவத்துறையில் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய கனவு நிறைவேறக்கூடிய வகையில் கைகூடும். இந்த தருணத்தில் ரியல் எஸ்டேட் துறையில் அபரிவிதமான வளர்ச்சி உண்டு. விவசாயம் சார்ந்த பணிகளில் மனதிற்கு நிறைவளிக்கக்கூடிய வகையில் பல காரியங்கள் திருப்திகரமாக கைகூட போகிறது. காவல்துறை உள்ளிட்ட நுணுக்கமான வீரம் நிறைந்த பணிகளில் இந்த தருணத்தில் அபரிவிதமான மாற்றமும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகளும் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தை வலுவாக பார்க்கிறாருங்க. எனவே திருமணம், காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளை மங்களக்காரகரான செவ்வாய் இந்த வேளையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு தடையில்லாமல் நிறைவாக மாற்றி கொடுக்கிறார். சக்திக்கு மீறிய அனைத்து காரியங்களையும் திறன்பட செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுப்பதோடு மட்டுமல்லாது நல்ல வரன் கிடைக்கும். இந்த தருணத்தில் பல்வேறு வகையில சுப நிகழ்வுகளில் இருந்த காரிய தடைகள், சிரமங்கள் அனைத்தும் தகர்த்தெறியப்பட்டு மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைக்கும். மன அமைதி பிறக்கும் அற்புதமான வேலையாக பார்க்கப்படுகிறது. அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் பிரம்மாண்டமாக செய்வதோடு தெளிவாக அதன் விளைவுகளை நன்கு அறிந்து செயல்படுத்த முயற்சி செய்வதால் பல்வேறு வகையான சிக்கல்களை முற்றிலுமாகவே தனுசு ராசிக்காரர்கள் தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்த ஒரு வேலையாக அடுத்தடுத்து மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் உங்களை தேடி வருகிறது. எனவே தெளிவான மனநிலையுடன் அத்தனை பணிகளையும் திறன்பட செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாற்றல் வலுவாக உங்களை தேடி வருகிறதால் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் விரைவாக கிடைக்கும். ருணரோக சத்ருஸ்தானத்தை பார்ப்பதால் மறைமுக எதிர்ப்புகள், எதிரிகளின் தொல்லைகள் இந்த தருணத்தில் விலகுவதால் உத்தியோகம், தொழில் ரீதியாக அபரிவிதமான வளர்ச்சியும்
வளர்ச்சியும் முன்னேற்றமும் இந்த வேளையில் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை தனுசு ராசிக்காரர்கள் நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் ருணரோக சத்துருஸ்தானமாகிய 6ஆம் இடத்தை பார்ப்பதால் கடன் சார்ந்த தொல்லைகள் உள்ளிட்ட பல நெருக்கடிகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே விலகுகிறது. எனவே நினைப்பதை காட்டிலும் இந்த தருணத்தில் நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் உத்தியோகம் தொழில் ரீதியான பணிகளில் நிறைவாக கிடைக்க போகிறது. நல்ல வேலை மனதிற்கு பிடித்த வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு அமையும். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உள்ளிட்டவை சாதகமாக அமையும். தொழில் ரீதியாக அசுர வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. புதிய முதலீடுகளை சரியான முறையில் நன்கு யூகித்து செயல்படுத்துவதற்கான அற்புதமான வாய்ப்பு தனுசு ராசிக்காரர்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. தொழில்துறையில் சிறப்பான முதலீடு மேற்கொள்ளும் தருணமாக அமைகிறது. கலைத்துறை சார்ந்த பணிகளில் உங்களது படைப்புகளுக்கு மக்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைக்கும். பெயர் புகழ் அதிகரிக்கும் சிறப்பான வேலையாக கலைத்துறை அமைய போகிறது. அரசியல் சதுரங்கத்தில் மிக முக்கியமான நகர்வை ஏற்படுத்துகிறாருங்க மங்களக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய். எனவே அரசியல் சதுரங்கத்தில் வருகின்ற தேர்தலை மையமாக கொண்டு பல அதிரடியான மாற்றங்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்களாகிய உங்களை தேடி வருகிறது. சரியான முறையில் நுட்பமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய கையில்தான் மிக சிறப்பான வளர்ச்சிக்கான வாய்ப்புகள் உண்டு. மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் கல்வியில் நல்ல வளர்ச்சி கிடைப்பதோடு எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை அதிரடியாகவும் தடாலடியாகவும் சிறப்பானதாகவும் செய்து முடிக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் தனுசு ராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே தனுசு ராசிக்காரர்கள் இந்த வேளையில் செவ்வாய்க்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள முருகப்பெருமான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அன்றைய தினத்தில் ஒருவரின் பசியை தீர்க்கக்கூடிய வகையிலாவது உதவி செய்யுங்கள். எண்ணி 3 நாளில் உங்களது விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் சாதகமாக கைகூடும்.